ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நாம் தொடர்ச்சியாக கொலோசியர் நிருபத்திலிருந்து வேத ஆராய்ச்சி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக சில எபிசோட்ஸ்ல கொலோசியருடைய முதலாவது அதிகாரத்தை நாம் ஆழமாக சிந்தித்தோம். அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த அதிகாரத்துல பவுல் கொலோசு சபையை குறித்ததான கரிசனையையும் கொலோசு சபைக்கு மேல அவருடைய அந்த வாஞ்சையையும் நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, பவுலுடைய ஒரு ஐடென்டிட்டி, அவர் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார், அவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து தேவனுடைய வசனம் எப்படி ஜனங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது, சத்தியம் வசனமாகிய அந்த வசனம் ஜனங்களுக்குள்ள நம்பிக்கையை எப்படி உருவாக்குகிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அந்த கொலோசு சபைக்காக அவர் ஜெபிக்கிறதை, அந்த கொலோசு சபை மக்களுடைய விசுவாசத்தையும், அவர்கள் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தையும், சக விசுவாசிகளோடு கூட வைத்திருக்கிற சக பரிசுத்தவான்களோடு கூட வைத்திருக்கிறதான அன்பையும் குறித்து அவர் ஆச்சரியப்பட்டு அவர்களை உற்சாகப்படுத்துகிறதையும் நாம் முதலாவது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மகிமைத்துவத்தை குறித்து அவர் அழகாக எழுதியிருந்ததை நாம் தியானித்தோம். அதற்கு பின்பு அவருடைய பாடுகள், அந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக, ஊழியத்திற்காக அவர் படுகிற காரியங்களை நாம் முதலாவது அதிகாரத்துல நாம் வாசித்து அதை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். இந்த எபிசோட்ல நாம் இரண்டாவது அதிகாரத்துல நாம் நுழைகிறோம். இரண்டாவது அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் இன்றைக்கு வாசித்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கொலோசியர் 2வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்காகவும் லவோதியாக்கில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமா இருந்தாலும் ஆவியின்படி உங்களுடனே இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். சில காரியங்களை அவர் ரிப்பீட்டடா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் சொன்னது போல அவர் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் எபேசு பட்டணத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எப்பாப்பிரா மூலமாக சுவிசேஷம் எபேசு பட்டணத்திலிருந்து கொலோசு பட்டணத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. இந்த எப்பாப்பிரா என்கிற ஒரு ஊழியக்காரர் மூலமாக அவர் பவுலிடமிருந்து இந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு அதனுடைய வல்லமையை அவர் பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையினுடைய ரகசியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு கூட தன்னுடைய பட்டணமாகிய கொலோசு பட்டணத்துல சென்று அந்த மக்கள் மத்தியில இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து அங்கே ஒரு சபையை அவர் ஸ்தாபிக்கிறார். அந்த சபையில உள்ள விசுவாசிகளுடைய விசுவாச தன்மையையும் ஆவிக்குரிய தன்மையையும் அவர் எடுத்துக்கொண்டு பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார் என்று அறிந்த பொழுது பவுலை எப்படியாவது நான் போய் சந்திக்க வேண்டும், அவருடைய இந்த பாடுகளில, இந்த வருத்தமான சூழ்நிலைகளில நானும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பவுலை சந்திப்பதற்காக மீண்டும் எபேசு பட்டணத்திற்கு கடந்து செல்லுகிறார். அந்த நேரத்துல பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறதை நாம் அறிகிறோம். அந்த நேரத்துல இவர் சிறைச்சாலையில போய் இருந்து தன்னுடைய ஊழியத்து நிமித்தமாக கொலோசு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய விசுவாச தன்மை, அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை குறித்து பவுலுக்கு தெரிவிக்கிறார். பவுல் இந்த மக்களை குறித்து ஆச்சரியம் அடைந்து அவர் உற்சாகம் அடைந்து இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடா நாம் சில வார்த்தைகள் அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். 5 வசனங்களில 3 காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம் பவுலுடைய ஊழியம், அதாவது பவுல் இந்த சபைக்காக செய்கிற ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். The Paul's ministry to the church அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஒரு சபைக்காக பவுல் எப்படி ஊழியம் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. Prayer for the church அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் போர்ஷன்ல நம்ம பார்க்கலாம். சபைக்காக பவுலுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. தேர்ட், என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் த சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த முதல் 5 வசனங்களில இந்த 3 காரியங்கள், இந்த 3 ஆஸ்பெக்ட்ல நம்ம இந்த வசனங்களை நாம் தியானிக்க முடியும். முதலாவது நான் சொன்னேன், பாலுடைய ஊழியம், the Paul's ministry to the church.
பவுல் சபைக்காக செய்கிற அந்த ஊழியத்தை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, the prayer for the church, சபைக்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவது, the encouragement from the church, சபையிலிருந்து கிடைக்கிறதுன உற்சாகம். ஊழியத்துல இருக்கும் பொழுது நாம் சபைக்காக நாம் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், சபைக்காக நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும், சபையிலிருந்து நம்மை உற்சாகப்படுத்துகிற காரியங்கள் எப்படியாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த 3 ஆஸ்பெக்ட்ல இந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், 3 ஜனங்களை அவர் இந்த இடத்துல அவர் சொல்கிறார். ஒன்று, உங்களுக்காக, அதாவது கொலோசு பட்டணத்தை, இந்த நிருபத்தை, இந்த லெட்டரை, இந்த கடிதத்தை அவர் கொலோசு பட்டணத்து மக்களுக்காக எழுதுகிறார். எழுதி இந்த எப்பாப்ராவுடைய கையில கொடுத்து இந்த லெட்டர் கொலோசு சபையில வாசிக்கப்படுகிறது. சோ அவர் எழுதுகிறார், உங்களுக்காகவும், உங்களுக்காக டைரக்டா அந்த கொலோசு சபைக்காக அப்படின்னு எழுதுகிறார். இரண்டாவது, லவோதிக்கியாவில் இருக்கிறவர்களுக்காக, பக்கத்து பட்டணம் கொலோசில் இருந்து இன்னொரு இடத்தை அவர் குறிப்பிடுகிறார். மூன்றாவது சொல்ல, என்னுடைய முகம் காணாமல் இருக்கிறவர்களுக்காக. சோ 3 பீப்புளை அவர் ஐடென்டிஃபை பண்றார். ஒண்ணு கொலோசு பட்டணத்து மக்கள், கொலோசு பட்டணத்து விசுவாசிகள், லவோதிக்கியாவில் இருக்கிறவர்கள். மூன்றாவது, என்னுடைய முகம் காணாமல் இருக்கிறவர்கள். என்னுடைய முகம் காணாமல், so far I did not see you அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகா சொல்றாரு. நான் இதுவரை உங்களை நான் பார்க்கல, ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க எப்படி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டீங்க, சுவிசேஷம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்கிறது, அந்த சுவிசேஷத்துடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில எப்படி செயலாற்றுகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுகிறதை நான் பார்க்க முடிகிறது. இந்த சபையை அவர் ஸ்தாபிக்கவில்லை. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இது எப்பாப்ரா மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட சபை. ஆனாலும் கொலோசியர் சபைக்காக மிகுந்த கரிசனை உள்ளவராக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர் இந்த வசனங்களை நம்ம ரிப்பீட்டடா பார்க்கும் பொழுது அந்த கொலோசு மக்களுக்காக அவர் even though he did not see them, அவங்களை அவர் பார்க்கல, ஆனாலும் அவங்களுக்காக அவர் கரிசனை கொள்ளுகிறார். அவர் சொல்ற, உங்க முகத்தை நான் இன்னும் பார்க்கல, ஆனா உங்களுக்காக நான் கரிசனை உள்ளவனாக இருக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறதை நான் பார்க்கலாம். சோ இந்த முதலாவது வசனத்துல அவர் சொல்றாரு, சோ உங்கள் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும், என்னுடைய முகத்தை பார்க்காமல் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்பதை நான் அறிய விரும்புகிறேன். அவருடைய போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். அவர் சொல்றாரு, எனக்கு மிகுந்த போராட்டம் இருக்கிறது. I am suffered lot. எனக்கு மிகுந்த a great suffering in my life. மிகுந்த அகோனி, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வலி இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, எந்த மனுஷனையும், முதலாவது அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம், எந்த மனுஷனையும் 28வது வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படியாக அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார். அதான் அவருடைய சஃபரிங், இந்த கோல், the எய்ம். அவருடைய எய்ம் என்ன, அவருடைய ஊழியத்தினுடைய எய்ம் என்ன? அவர் சொல்றாரு, எந்த ஒரு மனிதனையும், நான் சந்திக்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், நான் ஊழியம் செய்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், நான் சுவிசேஷம் அறிவிக்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், அந்த மனிதன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நான் அவனை நிறுத்த வேண்டும். I want him to be matured in the presence of God. இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துல அவன் தேறினவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நம்ம இன்னைக்கு இந்த வேத ஆராய்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய ஊழியர்களாக இருக்கலாம், நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். நம்முடைய ஊழியத்துல நமக்கு ஒரு we should have a goal. நம்ம ஓடுகிற ஓட்டத்திற்கு ஒரு நோக்கம் உண்டாக வேண்டும். இந்த பவுலுடைய போராட்டம், அவருடைய வாழ்க்கையில் நிறைய சஃபரிங் அவர் எழுதுகிறார். அவரு என்றைக்கு அவர் ஊழியத்தை ஆரம்பித்தாரோ அந்த நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாடுகள், அவருடைய வாழ்க்கை எல்லாமே நிறைய காரியங்களை ஒவ்வொரு நிருபத்திலையும் அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவ்வளவு போராட்டங்களை நாம் அனுபவிக்கவில்லை. ஆனால் பவுலுடைய போராட்டம் எத்தனை சிறைச்சாலைகள், எத்தனை கொடுமையான காரியங்கள், அடிகள், பசி, பட்டினி, தனிமை அப்படின்னு அநேக காரியங்கள் அவர் எழுதுகிறார். ஆனால் இந்த அவர் படுகிற எல்லா பாடுகளிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் அவருடைய வாழ்க்கையில முன்பாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் பவுலையும் சீலாவையும் அவர்கள் சிறைச்சாலையில் வைக்கும் பொழுது அவ்வளவு அடிகள் அடித்து அவர்களை துன்பப்படுத்தி கொடூரமாக தொழுமரத்துல தொங்க வைக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரை பாடி துதித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். They were worshiping God midst of all their pains and sufferings. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பாடுகள், அவங்களுடைய வாழ்க்கையுடைய வழிகளில இயேசுவை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு they had a aim for their suffering. பாலுக்கு அவருடைய போராட்டத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை தான் முதலாவது அதிகாரத்துல தெளிவா சொல்லுகிறாரு. எந்த ஒரு மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி நான் இந்த சஃபரிங்கை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சோ அதற்காக நான் போராடி பிரயாசப்படுகிறேன்.
அதற்காக நான் பிரயாசப்படுகிறேன். எப்படி பிரயாசப்படுகிறாரா? he was suffering somewhere. அவர் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், பிரயாசப்படுகிறார், அந்த போராட்டத்திலும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். he is taking more steps to reach that level. அவருடைய கோலை ரீச் பண்றதுக்கு பிரயாசப்படுகிறேன். ஒரு மனுஷனை நான் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அவன் தேர்ந்தவனாக வேத வசனத்துல சுவிசேஷத்துல தேர்ந்தவனாக நிறுத்தும்படியாக நான் பிரயாசப்படுகிறேன். I'm taking steps towards to that அப்படின்னு சொல்றாரு. எப்படி பிரயாசப்படுகிறாரா? அடுத்த வசனத்துல அவர் எழுதுகிறார், 29வது வசனத்துல அவர் எழுதுகிறாரு, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி. So I am suffering. I know you. I want you to know my suffering. நான் பாடுகளை அனுபவிக்கிறேன். எப்படி பாடுகளை அனுப்புறேன்? இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக பாடுகளை அனுபவிக்கிறேன். சோ இந்த சுவிசேஷத்தை அறிகிற எந்த ஒரு மனுஷனும் அவன் தேறினவனாக வருவதற்கு அவனுக்கு நான் புத்தி சொல்ல வேண்டும், அவனுக்கு நான் வசனத்தை போதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் பாடுகளை அனுபவிக்கிறேன். இந்த பாடுகளை நான் எப்படி அனுபவிக்கிறேன்? எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி. the strength comes from him. அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில போராட்டங்கள் வரும், சஃபரிங்ஸ் வரும். we should understand God is there in all the situations. நான் நேற்றுக்கு வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்றாரு. சோ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் சொல்ற அக்கறைக்கு போவோம். சோ நான் நீங்க போங்க அப்படின்னு சொல்லல, யூ கோ அப்படின்னு சொல்லல, ஜஸ்ட் கோ, லெட்ஸ் கோ அப்படிங்கிறாரு. நம்ம போவோம் அப்படின்னா ஐ எம் தேர் வித் யூ, ஐ எம் டிராவலிங் வித் யூ. நீங்க கிராஸ் பண்ணும் பொழுது, இந்த கடலை கடக்கும் பொழுது நானும் உங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த படகுல இருக்கும் பொழுது ஆபத்துகளை சந்திக்கிறார்கள், பெரும் காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, மரண பயம் அவர்களை தீண்டுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஐ எம் தேர் வித் யூ. அவர் அந்த படகுல அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். சோ நம்முடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், in each and every situations, God is there. He never leaves us. அவர் நம்மை ஒரு நாளும் தனிமையாக விடுகிற ஆண்டவர் அல்ல. பவுல் சொல்றார், நான் படுகிற எல்லா பாடுகளும் எல்லா பிரயாசங்களிலும் அவருடைய பலத்தின்படி நான் பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து சொல்றாரு, I want you to know my great struggle அப்படிங்கிறாரு. நீங்க அதை அறியணும், என்னுடைய போராட்டம், எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அதை அறியணும் அப்படிங்கிறாரு. அது எனக்கு ஒரு வலிதான், வேதனை தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார். அந்த கடந்த நாட்களில நம்ம தியானித்தோம், இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளின், அதாவது 24வது வசனத்துல அவர் சொல்றாரு, 1வது அதிகாரம் 24வது வசனத்துல அவர் சொல்றாரு, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, அதுதான் நம்ம கடந்த நாட்கள் நம்ம தியானித்தோம், கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன் அப்படிங்கிறாரு. இயேசு கிறிஸ்து I am the part of his agony அப்படிங்கிறாரு. இயேசு கிறிஸ்துடைய அந்த உபத்திரவத்துல எனக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து சபைக்காக படுகிற எல்லா உபத்திரவங்களிலும் ஊழியக்காரர்களாகிய நமக்கு பங்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியம் செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சபைக்காக பாடுகளை அனுபவித்திருக்கிறார். சபையை ரட்சிப்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். சபையை பிசாசுடைய கரத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்திருக்கிறார். அது ஒரு பாடு, அது வேதனை, அவமானம். அவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சபைக்காக தான் செய்திருக்கிறார். அந்த சபைக்காக நாம் ஊழியம் செய்யும் பொழுது we also have the part in his suffering. உபத்திரவத்துல எனக்கும் பங்கு உண்டு என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். சொல்றாரு, அந்த போராட்டம் உண்டு, அந்த போராட்டம் எதற்காக, அந்த போராட்டம் நான் எப்படி பண்றேன், அழகாக அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், he was praying for the church. அவர் சபைக்காக ஜெபிக்கிறார். இந்த இடத்துல 2வது வசனத்துல a beautiful prayer he made it for the church. ஒரு அழகான ஜெபம், ஒரு ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கியதான ஒரு ஜெபம். எப்படி ஜெபிக்கிறாரு, யாருக்காக அவர் ஜெபிக்கிறாரு? whom he has no personal knowledge. எந்த ஒரு பர்சனல் கான்டாக்டும் இல்லை. அவர் இதுவரை அவர் சொல்றாரு, நான் உங்களை ஆவியில தான் நான் அறிந்திருக்கிறேன். I never seen your face. நான் உங்களுடைய முகமுகமாய் நான் பார்த்ததில்லை. So I never have the personal knowledge about you அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, who he has no conversation. அவங்கள்ட்ட அவர் நேரில் உட்கார்ந்து பேசவே இல்லை. நம்ம இன்னைக்கு நேரில் பேசினா நேரில் தெரிஞ்சவங்களுக்காகவே நம்ம ஜெபிப்பதற்கு நமக்கு ஞாபகம் வரல. இவர் சொல்ற, I never seen you, I don't know you.
அப்படிப்பட்டவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் எப்படி பிரேயர் பண்றாரு? கீப் அப் கம்யூனியன் இன் ஃபெய்த், ஹோப் அண்ட் ஹோலி லவ் அப்படிங்கிறாரு. 3 காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அந்த காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். சோ முகம் தெரியாதவர்களுக்காக, அவர்களோடு பேசாத ஒரு நபர்களுக்காக அவர் 3 காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாரு? 2வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது நிமித்தமாய், இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது நிமித்தமாய் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் மே கம், some crisis may come in your life. சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில குறைவான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் உண்டாகும். அப்படி சோர்ந்து போகிற சூழ்நிலைகளில உங்களுடைய இருதயங்கள் தேற்றப்படணும். யூ ஷுட் பி என்கரேஜ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறாரு. அப்ப நம்ம எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது we should be more conscious. இன்னைக்கு the people are living with discouragements. நிறைய பேருடைய வாழ்க்கையில we can see it very openly, we can see it. We need to pray for them. Lord, you encourage them. அவருடைய இருதயங்கள் தேற்றப்படட்டும். உடைக்கப்பட்டு கிடக்கிறதான இருதயங்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதான இருதயங்கள், தோற்று போய் இருக்கிறதான இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. அவர் சொல்றார் அவங்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும். 2வது காரியம் அவர் சொல்றாரு, அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு we can see lot of divisions. குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், உறவினர்கள், நட்பு, எல்லா விதத்திலும் ஊழியர்களுக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல we are divided. No love. அவர் சொல்றாரு நீங்க அன்பினால் இணைக்கப்பட வேண்டும். You should be knit by the holy love. அன்பினால் இணைக்கப்பட வேண்டும். அப்ப நம்ம சபைக்காக, இவர் சபைக்காக ஜெபிக்கிறார். முகம் தெரியாத ஒரு சபை, முகம் தெரியாத விசுவாசிகள், அவர்களுக்கு என்ன ஜெபிக்கிறாரு? உங்களுக்குள்ள என்ன டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்கட்டும், நீங்க தேற்றப்பட வேண்டும். உங்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும். நீங்க அன்பினால் இணைக்கப்பட வேண்டும். You have to come together in love. அன்பினால் நீங்கள் ஒன்றிணைய வேண்டும். The unity in Christ. கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் ஒன்றிணைய வேண்டும். நீங்க ஒரு பரிசுத்த அன்பினால் நீங்கள் கட்டப்பட வேண்டும். மாயமான அன்பினால் அல்ல, சுத்த இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பினால் நீங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 3வது, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற உணர்வில் பரிபூர்ணப்பட வேண்டும். பியூட்டிஃபுல் பாயிண்ட், பியூட்டிஃபுல். அவர் என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியம், அந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். So we should pray for our spiritual life. First we should pray for ourselves. ஆண்டவரே, பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடைப்பட்டதான ரகசியத்தை நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் கடந்த எபிசோட்ஸ்ல நான் பேசினேன். பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு அது அறிவிக்கப்படவில்லை, அது வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. We know the power of the gospel. அந்த ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வு, அறிந்து கொள்கிற அந்த நாலேஜ்ல பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று சொல்லி 3 காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அவர்கள் இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும், அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட வேண்டும், பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வில் பரிபூர்ணப்பட வேண்டும். This is their spiritual welfare, not for the world welfare. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறார், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. இவர்கள் வசதியாக வாழணும், செழிப்பாக வாழணும், எல்லா விதத்திலும் பணக்காரர்களாய் வாழ வேண்டும் அப்படின்னு அவர் ஜெபிக்கல. அவர் எதற்காக ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, அவர்களுடைய சோர்விலிருந்து அவர்களை தேற்றுங்கப்பா. அவர்கள் பிரிந்திருக்கிறதை அவரை ஒன்றிணைத்து உம்முடைய அன்பினால் அவர்களை ஒன்றிணைய வைங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உமக்கும் பிதாவுக்கும் உள்ள அந்த ரகசியங்களை அவர்களும் அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வில பரிபூர்ணப்படட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற the deep understanding and the knowledge. My dear friends, we have the great responsibility to pray for our churches. நம்ம எந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, we may stay in south, we may stay in north, we may stay in east, wherever we are, we should understand when we watch this episode, we have the great responsibility to pray for church. இந்த எபிசோட பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நாம் ஒன்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய பொறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. Not only praying for their physical need like health and wealth, அவங்களுடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாறிவிடக்கூடாது. But also we need to focus on praying for their spiritual need.
ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? They are in discouragement. People are they are living in discouragement. சோர்வுல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. Because of failures, because of sickness, because of lot of relationship brokenness. நிறைய காரியங்கள்னால discouragement. பேசி பார்த்தா தெரியும். People will tell why I am discouraged. சோர்வுகள். இன்னைக்கு பிசாசு அதிகமாக எய்கிற அம்புகளில ஒன்று சோர்வின் அம்பு. நம்மளை சோர்வுபடுத்துகிறது பிசாசுடைய தந்திரம். சபைகளை சோர்வுபடுத்த பிசாசுடைய தந்திரம். ஊழியர்களை சோர்வுக்குட்படுத்துகிறது பிசாசுடைய தந்திரம். அதனால பவுல் சொல்றாரு, சோர்ந்து போகாதீங்க. The devil may throw the arrows of discouragements. ஒவ்வொரு நாளும் உங்களை சோர்வுக்கு உட்படுத்துகிற அம்புகளை எய்து கொண்டிருப்பான். சோர்ந்து போகாதீங்க. Come out from all the discouragement. Lord, you encourage them அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். We have to pray. ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், இவர் அழகான முகம் காணாதவர்களுக்காக he was focusedly praying. முகம் தெரியாதவர்களுக்காக focused prayer பண்றதை நம்ம பார்க்க முடிகிறது. People are living with a lack of love. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது கடைசி காலங்களில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலங்களில் அன்பு தணிந்து போகும். So we need to pray. ஆண்டவரே, ஜனங்களை அன்பினால கட்டும். குடும்பங்களுக்குள்ள அன்பு பெருகட்டும். கணவன் மனைவிகளுக்குள்ள அன்பு பெருகட்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்பு பெருகட்டும். ஊழியர்களுக்குள்ள அன்பு பெருகட்டும். ஆண்டவர், அன்பினால் அவர்கள் கட்டப்படுவார்களாக. We need to pray. That's what the Bible is teaching us. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Lord, you help them to bind night together in love, Lord. அது மாத்திரமல்ல, people are living without understanding the knowledge of God. வேதத்தை இன்னைக்கு ஒரு பிஸி வேர்ல்டுல இருக்கிறோம். வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை. வேதத்தை தியானிப்பதற்கு நேரம் இல்லை. டெய்லி குவைட் டைம், டெய்லி தின தியானம், தனிப்பட்ட வாழ்க்கையில நானும் ஆண்டவரும் என்று சொல்லுகிற அந்த they don't have time. They are busy. When they are discouragement, when they are divided, when they are fallen thickness, they are not able to study the word of God. They are not able to spend time in God's word. நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினுடைய ஞானத்தினால, அதாவது அவர் எப்படி ஜெபித்தாரு, பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியத்தை இவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நாலேஜ். Whenever spiritual knowledge grows, நம்முடைய ஆவிக்குரிய அறிவு வளரும்போது என்ன நடக்கும்? We will understand the mystery of God. நமக்குள்ள அந்த தேவனுடைய ஆவிக்குரிய ஞானம் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வோம். வேதம் சொல்லுகிறது அல்லவா, பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியங்களை we will understand the mystery of God. பிதா வைத்திருக்கிற நோக்கம், சபைக்கு மேல வைத்திருக்கிற நோக்கம், ஊழியத்தின் மேல வைத்திருக்கிற நோக்கத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, revelation of the gospel. சுவிசேஷத்தில் உள்ள வெளிப்பாடுகள். When our spiritual knowledge grows, the two things happens. We will understand the mystery of God. We will understand the revelation of the gospel. When our faith grows, நம்முடைய விசுவாசம் வளரும் போது என்ன நடக்கும்? மூன்று காரியங்கள். ஒன்னு, we will have the assurance of salvation. எனக்குள்ள இருக்கிறதா அந்த ரட்சிப்பின் நிச்சயம் நமக்குள்ள உண்டாகும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பாவத்தை நான் மேற்கொண்டு கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த உறுதி நமக்குள்ள உண்டாகும். We will have the highest satisfaction. என்னுடைய விசுவாசம் வளர 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 சின்ன சின்ன காரியங்களுக்காக நான் சோர்ந்து போக மாட்டேன். I know God. நான் அடிக்கடி சொல்லுவேன், சோ தாவீது போய் நிற்கும் பொழுது கோலியாத் இப்படிதான் நின்னான். கோலியாத்தை தாவீது இப்படிதான் பார்த்துட்டு இருந்தான். இந்த ஹையஸ்ட் பொசிஷன்ல அப்படி மேலதான் பார்த்துட்டு இருந்தான். என்ன நடக்குது? சோ இவனுடைய விசுவாசம் பெருக பெருக பெருக, when he was acknowledging God in his faith, so கோலியாத்தோட சைஸ் சிறுசாகி கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறமா தாவீது கோலியாத் இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சான். That's what I'm saying. When our faith grows, so we'll have the highest satisfaction. Third things, we will confess with our mouths. We'll confess with our tongues, not ashamed. நம்முடைய வாயினால நாம் இயேசுவை அறிக்கை செய்வோம், வெட்கப்பட மாட்டோம், நாணி போக மாட்டோம். எந்த இடத்திலையும் இயேசுவை பிரசங்கிப்பதற்கு தைரியம் நமக்கு உண்டாகும். என்னுடைய விசுவாச குறைவுல தான் என்னால இது செய்ய முடியல. விசுவாசம் வளரும் பொழுது I will have assurance of salvation. I will have the highest satisfaction. I will confess with my mouth without shame. நான் வெட்கப்படாமல் சுவிசேஷத்தை தைரியமாக நான் பிரசங்கிப்பேன். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 12:21 தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவனை இயேசு கிறிஸ்து மதிகேடன் என்று சொல்லுகிறது. அந்த பகுதியில வாசிக்கலாம். ஒரு மனுஷனுடைய விலங்கல் அதிகமாக விளைகிறது, நிலம் அதிகமாக விளைகிறது. அவன் சொல்றான், நான் எங்க வைப்பேன்? He was worried to put it together, to put it in save. அவன் அதை சேர்த்து வைப்பதற்காக அவன் பிரயாசப்படுகிறான். சேர்த்து வச்சுட்டான், யோசிக்கிறான்.
அவன் சொல்ல, தேவனிடத்துல ஐஸ்வர்யவன் ஆயிராமன். உலக காரியங்களுக்காக உலக பொக்கிஷங்கள் நீ தேடி போனீன்னா அந்த நபரை இயேசு கிறிஸ்து இடத்துல மதிகேடன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? உலக பொக்கிஷங்களை சேர்ப்பதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? தனக்காக நான் பொக்கிஷங்களை நான் இந்த உலகத்துல சேர்த்து வைப்பதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவன் கொடுக்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேதத்துல சொல்லப்படுறது, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவுல நான் வளரணும், ஆண்டவரே உமக்குள்ள ரகசியங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்குள்ள சோர்வுகள் நான் வெளியே வரணும், அன்பினால கட்டப்படணும். This is what the major need in our lives. This is what the major need in the church. மூன்றாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், we need to have the wisdom and knowledge from Christ Jesus. அவர் என்ன சொல்றாரு மூணாவது வசனத்துல? அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். When we will have a Jesus in our lives, automatically we will have the knowledge and wisdom. ஏன்னா எல்லாமே அவருக்குள் இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு ஞானத்தை கொடுக்கிற கிறிஸ்து, எனக்கு அறிவை கொடுக்கிற கிறிஸ்து எனக்குள் இருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், நான் அல்ல, அவரே. சோ அவருக்குள் ஞானம், அறிவு இருக்கிறது, அவர் எனக்குள் இருந்து செயல்படுகிறார். That is a secret. That is the success of Paul's ministry. அவர் என்ன சொல்றாரு? அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அல்ல, அவரே. அப்ப அவர் எனக்குள் இருக்கும்போது எனக்குள் இருக்கிற அவருக்குள், எனக்குள் வாசம் பண்ணுகிற இயேசுவுக்குள் ஞானமும் அறிவும் பொக்கிஷங்களாக அடங்கி இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை அவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதான் பவுலுடைய வார்த்தை. ஏன் இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்? Why we need to know? நான்காவது வசனத்தை சொல்லுகிறாரு, யாருமே உங்களை நய வசனிப்பினாலும் உங்களை வஞ்சியாதபடி, நீங்கள் ஏமாற்றப்பட்டு போய்விடாதபடி, நீங்கள் ஏமாந்து போய்விடாதபடி. இந்த வசனத்தை குறித்து அடுத்த பகுதிகளில் தெளிவாக எழுதியிருக்கிறார். நயவசனிப்பினால, அட்ராக்டிவ் வேர்ட்ஸ்ல நீங்க விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருப்பதற்கு you should have the knowledge of God, wisdom from him. அதான் அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறாரு. ஐந்தாவது வசனம், I am with you in my spirit. உங்களை நான் என்னுடைய ஆவியில நான் பார்க்கிறேன். ஆவியில பார்த்து ரெண்டு காரியங்களுக்காக அவர் சொல்றாரு. I am seeing you in my spirit in your good order. நீங்க உங்க ஒழுங்க நான் பார்க்கிறேன். கிறிஸ்துவின் மேல உங்கள் விசுவாசத்தினுடைய உறுதியை நான் பார்க்கிறேன். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவர் சொல்றாரு, நீங்க ஒழுங்கா இருக்கிறீங்க. So even though I'm not seeing your face, but I'm seeing in my spirit. என்னோட ஆவியில நான் உணர்கிறேன் நீங்க ஒழுங்கா இருக்கிறீங்க, உங்க ஒழுங்க உணர்கிறேன். இன்னைக்கு நம்ம நேர்ல பார்த்தாலே நம்ம ஒழுங்க இன்னொருத்தங்க புரிந்து கொள்ள முடிய மாட்டேங்குது. பவுல் கொலோசு மக்களை ஆவியில அனலைஸ் பண்றாரு. So they are in good order. அவர் ஒழுங்காக இருக்கிறதையும் firmness of your faith in Christ அப்படிங்கிறார். கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் நான் என்னோட ஸ்பிரிட்ல நான் சென்ஸ் பண்றேன். எனக்கு அருமையானவர்களே, you can sense people how they are living in the order, how they are firm in God's faith, Christ faith அப்படின்னு சொல்லிட்டு. சோ மூன்று காரியங்களை நாம் இந்த 5 வசனத்துல தியானித்தோம். ஒண்ணு, பவுலுடைய ஊழியம், சபைக்காக பவுலுடைய ஊழியம். ரெண்டாவது, சபைக்காக பவுலுடைய ஜெபத்தை பார்த்தோம். என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் த பவுல். என்கரேஜ்மெண்ட் என்ன சொல்றாரு? நான் தூரமா இருந்தாலும் நீங்க ஒழுங்க, உங்களுடைய ஒழுங்கையும் நீங்க கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் உறுதியை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படிங்கிறாரு. That is the greatest encouragement. That is the greatest encouragement. பவுல் சொல்றாரு, நான் உங்களை தூரமா இருக்கிறேன், உங்களை நான் உங்க பார்க்கல, இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தரம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தரத்தை பார்த்து நான் சந்தோஷம் அடைகிறேன். I am so encouraged. I am so happy. Even I am in jail. நான் சிறைச்சாலையில் இருந்தாலும், சிறைச்சாலை பாடுகளில் இருந்தாலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். என்ன காரியங்கள்? ஒழுங்கு, the spiritual discipline, the spiritual discipline. ரெண்டாவது, கிறிஸ்துவின் மேல உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதி. இந்த 5 வருஷங்களை நம்ம திரும்ப வாசிங்க. அன்று இன்னும் அநேக ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேதத்தை ஆழமாக நம்ம வாசிப்போம், ஆழமாக தியானிப்போம். சபைக்காக முதலாவது நமக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த 3 ஜெப குறிப்புகளை நான் மறந்து விடக்கூடாது. என்ன ஜெப குறிப்பு? The people are in discouragement. We may have some discouragement in our lives. Let's pray, Lord, remove all my discouragement. சோர்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஊழியத்துல சோர்ந்து போயிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் செய்கிற வேலை ஸ்தலங்களில் எனக்கு ஒரு சோர்வு இருக்கு ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ள சோர்வு இருக்கு ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சோர்ந்து போயிருக்கிறேன். இந்த சோர்வுகளை நீர் எடுத்து போடும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சோர்வுகளை only Christ can take it away. இந்த உலகத்தோட எந்த ஒரு காரியம், இந்த உலகத்தோட எந்த ஒரு நபரும் நம்முடைய சோர்வுகளை வெளியெடுத்து விட முடியாது. Only Jesus can release the discouragement from our life. அடுத்தது, lack of love. We'll pray. Let's pray. தனிந்து போயிருக்கிற அன்பு,
கடைசி காலங்கள் அன்பு தனித்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசிகள், எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய சபையை உங்களுடைய அன்பினால இணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அன்பினால கட்டுங்க ஆண்டவரே. லெட்ஸ் ப்ரே ஃபார் தட். அதுக்கு அடுத்தது, ஆண்டவரே, உமக்கும் பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியத்தை நான் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த எபிசோட்ல நாங்க கொலோசியர் 2வது அதிகாரத்தினுடைய 5 வசனங்களை நாங்கள் தியானித்தோம். பவுலுடைய ஊழியத்தையும், ஆண்டவரே, பவுல் சபைக்காக ஏறெடுக்கிற ஜெபத்தையும், சபையிலிருந்து பவுலுக்கு கிடைத்ததான அந்த சந்தோஷத்தையும் நாங்க தியானித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையில சோர்வுகள் உண்டாண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையில பிரிவினைகள் உண்டாண்டவரே. உண்மை அறிகிற அறிவுல நாங்க இன்னும் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். இந்த வேத வசனங்களை எங்களை ஒரு விசை கூட உற்சாகப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்களை இன்னும் அது let it push us towards to receive the wisdom from the Lord to understand God's secrets. உம்முடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திற்குள்ள, எங்களுடைய சபைக்குள்ள இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. சபைக்காக ஜெபிக்க, முகம் தெரியாத சபைக்காக ஜெபிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, நாங்கள் தெரியாத விசுவாசிகள், முகமுகமாய் பார்க்காத விசுவாசிகளுடைய தேசத்துல உண்டாண்டவரே, அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கணும். Not only praying for our family, not only praying for our church, not only praying for our ministers, எங்க ஊழியர்களுக்காக மாத்திரம் அல்ல ஆண்டவரே, மற்றவர்களுக்காக, மற்ற சபைக்காக, முகம் தெரியாத சபைக்காக. எப்படி பவுல் ஜெயிலிருந்து முகம் தெரியாத கொலோசு பட்டணத்துக்கும் லவோதிக்கேவுக்காகவும் ஜெபிக்கிறாரோ, அதே போல ஆண்டவரே, வட இந்தியாவில் இருக்கிற சபைகளுக்காக, ஆண்டவரே, தூர தேசங்களில் இருக்கிற சபைகளுக்காக, இன்னைக்கு அநேக உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் சிக்கி இருக்கிற எங்களுடைய சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க, போராடி ஜெபிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோமே அப்பா. ஜெபாவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. பவுலை போல நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே, without selfish. ஆண்டவரே, ஒரு selfish prayer we don't want. We want to pray for others even though we did not see them face to face. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாரும். வேதத்தினுடைய ரகசியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் உரிய ரகசியங்களை நாங்களும் அறிந்து கொள்ள எங்களுடைய சிந்தனைகளை நீர் சீர்படுத்தும் ஆண்டவரே. Let us live a life in order, Lord. ஆண்டவரே, இந்த கொலோசு பட்டணத்து மக்கள் ஒழுங்காக வாழ்ந்ததை போல, இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ல இருந்ததை போல, Lord help us to live in spiritual discipline, oh God. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். தொடர்ந்து இந்த கொலோசு புஸ்தகத்திலிருந்து அநேக ரகசியங்களை எங்களுக்கு கற்று தாரும் ஆண்டவரே. தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாமுக்கு செலுத்தி இரட்சகர் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனான நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஒரு எபிசோட்ல நாம் தொடர்ந்து இந்த கொலோசு வேத ஆராய்ச்சியை நாம் கேட்கலாம்.